ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு. இன்றைக்கி ப்ரெட்டில் நெய் ரோஸ்ட் நம்ம பண்ண போகிறோம் என் பையனுக்காக. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் மார்க்கெட் கடைக்கு போயிருந்தேன். அங்கே பில் போடுற இடத்துல ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெட்டு பாக்கெட் அடுக்கி வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த ப்ரெட்டை பார்த்தோன்னே ஆசையாக வந்துருச்சு. அப்புறமா இது கூடவே எனக்கு ப்ரெட்டு ஒரு பாக்கெட் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்ததுமே ஈவினிங் பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சிட்டு ஒரு 4 ப்ரெட்டு மட்டும் எடுத்து பாலில் தொட்டு சாப்பிட்டு மீதி ப்ரெட்டு பசங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். பசங்களுமே கரெக்டாக 6 மணிக்கு வந்தாங்க. வந்தவுடனே கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரெட்டு இருக்குது உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க ப்ரெட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு வந்ததுமே அவங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் ரெஸ்ட்டு. வந்ததுமே சாப்பிட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு கரெக்டாக 6:30க்கெலாம் டியூஷன் கிளம்பிடுவாங்க. ப்ரெட்டு இருக்குன்னு சொல்லவும் ஒரு 2 ப்ரெட்டு மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு நான் டியூஷன் போயிட்டு வந்துட்டு எனக்கு ப்ரெட்டு கொடுங்கம்மான்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா என் பையன் படிச்சுட்டு இருந்தான். எனக்கு நெய்யை வச்சு ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் சொல்லியிருந்தேன், உனக்கு நெய் பிடிக்காதே, அதை ஊற்றி உனக்கு ரோஸ்ட்டு பண்ணி கொடுத்தா நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ப்ரெட்டில் நெய் ஊற்றி ரோஸ்ட்டு பண்ணோம்னா அந்த வாசனை தெரியாதுமா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவுமே நான் அப்போ தான் டெய்லரிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் கேட்கவுமே அப்புறம் நானும் வீட்டுக்கு கொஞ்சம் நெய் இருந்தது. எப்போதுமே எங்கள் பசங்களுக்கு நெய் சுத்தமாகவே பிடிக்காது. எதனால அவங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 பசங்களுக்குமே கன்சீவாக இருந்த டயத்தில் 7வது மாதத்துல இருந்தே எனக்கு சூட்டு வலி வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சூட்டு வலி நிற்கிறதுக்காகவே நானும் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வருவேன். அப்புறம் சூட்டு வலி நின்றும். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீக்கிரத்திலே டெலிவரி ஆகணுங்கிறதுக்காக வெண்ணெயை சாப்பிட சொல்லுவாங்க. அதை உருக்காமல் பச்சையாக இருக்கக்கூடிய வெண்ணெயை சாப்பிட சொல்லுவாங்க. அதையே நான் தொடர்ந்து 1 மாதம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதனாலயே என்னமோ தெரியல, இவங்க பிறந்ததுலேருந்தே நெய் வாசனையை கண்டாலே இவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நான் ஒரு ஆள் மட்டும்தான் சாப்பாட்டுக்கு சமையலாம் நெய் சேர்த்துப்பேன். இவங்களுக்கு நெய் கலந்தாலே அந்த வாசனையை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அந்த இதை சாப்பிடவே மாட்டாங்க. இப்படி தான் ஒரு முறை அசோகா அல்வா செய்யும் போது நெய் கலந்து நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அந்த நெய் வாசனையை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு என் பையன் அந்த அல்வாவை சாப்பிடவே இல்லை. அதனாலயே இவங்களுக்கு நெய் கலக்காமல் தான் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலுமே நான் செஞ்சு கொடுப்பேன். இந்த முறை ப்ரெட்டுக்கு நெய் கலந்து போட்டுத்தாங்கன்னு சொன்னனால நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த முறை ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு நெய் யூஸ் பண்ணி எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்கவுமே எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. உங்கள் பசங்களுக்கு நெய் பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.